அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிப்பது என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தொடும் பொழுது, அவன் உள்ளத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது, அவனுக்குள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, இது இல்லாமல் ஒரு மனிதன் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனின் பிள்ளையாக பிறந்திருக்கலாம், அவனுடைய சகோதரன் சகோதரியாய் இருக்கலாம், எத்தனையோ காலமாக தலைமுறையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கலாம். ஆயினும் நீங்கள் ஒரு நாளில் நெருக்கப்பட்டு தேவனிடத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றி, தேவனே, என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி, அவரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்கவே இல்லை. உங்களுக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தை பற்றி தெரியுமே ஒழிய நீங்கள் அதை செய்யவில்லை, அனுபவிக்கவில்லை, ஆரம்பிக்கவே இல்லை. இந்த கிறிஸ்தவ ஜீவியம் இயேசு ஒரு மனிதனோடு இடைப்படும் பொழுதுதான் அது ஆரம்பிக்கிறது. பல வழிகளில் இயேசு மனிதரோடு இடைப்படுகிறார். ஒரு சில மனிதர்களை அவர்களை அழைத்து கொண்டே இருப்பார், அவர்கள் அலட்சியம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு நாளில் தேவன் அவர்கள் மேல் உள்ள அன்பினால், அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பதினால், அவர்களுக்கு ஒருவேளை பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணலாம் தொழிலில், அல்லது ஒரு வியாதியை கட்டளை இடலாம். இவ்விதமாக அவர் சிலருடைய வாழ்க்கையில் வியாதியின் மூலமாகவும் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரன், நடக்க முடியாது, அசைய முடியாது. ஆனாலும் அவனுக்கு 4 விசுவாசமுள்ள நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள், இவனை இயேசுவினிடத்தில் கொண்டு போனால்தான் இவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும். அந்த விசுவாசம் இருந்தபடியால் அவர்கள் அவனை கொண்டு வருவதற்கு வழி பார்த்தார்கள். அங்கே இடமே இல்லை, உள்ள போகிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கார், போகிறதுக்கு வழியே இல்லை. இவங்க கட்டில் கயிறை கட்டி கூரையை திறந்து அவனை உள்ளே இறக்குறாங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரன்ட்ட சொல்கிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு புது வாழ்வு ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் குற்ற உணர்வு முழுவதும் நீங்கி போக வேண்டும். அப்பொழுதுதான்
அவன் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க முடியும். குற்ற உணர்வு இருந்தால் நாம் அவர் பின்னாக சந்தோஷமாக போக முடியாது. நாம் தடுமாறி விழுந்து விடலாம், அல்லது குந்தி குந்தி இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கலாம். இந்த திமிர்வாதக்காரனை இயேசு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அது ஒரு அன்பினால் அவர் சொல்லுகிறார். உன் சரீர சுகத்தை விட உன் ஆத்தும சுகம் உனக்கு மிகவும் முக்கியம். வியாதியோடு மரிக்கிறவர்களும் ஆத்மாவிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் பரலோகத்திற்கு போக முடியும். சரீரத்திலே நல்ல சுகம் இருந்தும் ஆத்மா நோய் கொண்டதாக இருந்தால் அந்த மனிதனின் முடிவு பரிதாபமாக இருக்கும். ஆகையால் ஒரு மனிதனின் வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். எங்கே அந்த திமிர்வாதக்காரன்? இவர் பாவங்களை மன்னித்தவுடன் பரிசேயர்கள் முறுமுறுத்தார்கள். தேவன் ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும், இவன் யார் என்று. ஆண்டவர் சொன்னார், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த பரிசேயரை பார்த்து தேவன் கேள்வி ஒன்றை கேட்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? அவர்களால் பதில் சொல்ல முடியாத கேள்வி. அவனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்ற பொழுது அவன் எழுந்து தன் படுக்கையை தானே எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக அவன் நடந்து போனான். இந்த சரீர வியாதியின் நிமித்தம் அவன் இயேசு அண்டை வந்தான். இயேசு அவன் பாவங்களை மன்னித்தார். அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டது. இது வேதாகமத்தில் உள்ள ஒரு காரியம். புறஜாதியாரும் இயேசு சந்திக்கும் பொழுது வியாதியில் இருந்து விடுபட்டு அவர்களும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்கள். கிளியுண்ட திரை என்கிற புஸ்தகத்திலே குல்ஷன் எஸ்தர் என்கிற ஒரு பாகிஸ்தானிய பெண்ணை பற்றிய ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. வாலிப வயதில் நடக்க முடியாமல் படுக்கையானாள். அவளுடைய குடும்பத்தார் மிகுந்த ஐஸ்வர்யவான்கள். இவளை அப்படியே பிளெயினில் வைத்து இங்கிலாந்து கொண்டு போனார்கள், அமெரிக்கா கொண்டு போனார்கள், மெக்காவிலே புனித ஸ்தலத்திலும் வைத்து பார்த்தார்கள். அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவளை கவனிப்பதற்கு 6 நர்சஸை வச்சிருந்தாங்க. ஒருத்தி கிறிஸ்தவள் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்த பொழுது அவள், இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருந்தால் என்னை குணமாக்குவாரே என்று அவள் உள்ளத்தில் அவளுக்குள் ஒரு ஏக்கம் ஏற்பட்டது. இயேசு அவளுக்கு தரிசனமாகி அவளை சுகப்படுத்தினார். அவள் எழுந்து இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்றாள். அவர்கள் வைராக்கியமுள்ள சையத் ஃபேமிலியிலே இருந்தவர்கள். ஆகையால் அவர்கள், இப்படி சொல்லாதே, அல்லாஹ் உன்னை சுகமாக்கினார் என்று சொல் என்றார்கள். அவளோ, இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சாட்சி சொன்னாள். அன்று முதல் அவள் ஒரு கிறிஸ்தவளானாள். குடும்பத்தை விட்டு தள்ளி வைத்தார்கள். அநேக உபத்திரவங்கள் கொடுத்தார்கள். இருந்தும் அவள் ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்கிறாள். இயேசு உள்ளத்தின் வாஞ்சையை பார்த்து அவர்
ஒரு மனிதனை சந்தித்து சுகமளித்து தன் பிள்ளையாக மாற்றுகிறார். கிறிஸ்தவ ஜீவியம் அவர்களில் ஆரம்பிக்கிறது. இன்னும் நம் நடுவிலே தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் இருக்கிற ஒரு ஊழியர், அவர் கொடிய கேன்சர் வியாதியினால் கஷ்டப்பட்டார். அவரே ஒரு டாக்டர். அதிகமான செல்வம் உடையவர். அவர் சினிமாக்கள் கூட எடுத்து இருந்தவர். கிறிஸ்தவர்தான். ஆனால் இயேசுவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. உலக மேன்மைகளுக்காக வாழ்ந்த ஒரு பணக்கார டாக்டர். திடீரென்று அவருக்கு தொண்டையிலே கேன்சர் வந்தது. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்தார்கள். வேலூர் ஆஸ்பத்திரியிலே வைத்து பார்த்தார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மரித்து போவார் என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கோ அப்பொழுதுதான் முதலாக மரண பயம் ஏற்பட்டது. மரணத்திற்கு பின்னாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. அப்பொழுது அவர் முதலாவதாக ஒரு உண்மையாய் ஒரு ஜெபம் பண்ணினார். இயேசுவே, நீர் எனக்கு உயிர் கொடுப்பீர் என்றால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். அற்புதம் நடந்தது. ஆனால் அவர் தன் பொருத்தனையில் உண்மையாய் இல்லை. வாழ்க்கை மாறவில்லை. ஒரு வருடத்தில் மறுபடியும் கேன்சர் வந்தது. அப்பொழுதுதான் உண்மையான ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை டாக்டர் கிளிஃபர்ட் குமார் கர்த்தருக்கு உண்மையானவராய் இருக்கிறார். 40 வயதுக்கு மேல் ஒரு வியாதியிலிருந்து குணம் பெற்றதினால் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்து கிறிஸ்துவோடு இணைந்தவராய் பாடல் வரம் பெற்று அநேக புறஜாதி குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தும் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாறினார். அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் இயேசு வியாதியில் விடுதலை கொடுத்த பொழுது உண்டானது. ஆனால் இன்றைக்கும் அநேகர் சாட்சி சொல்லுகிறார்கள், இயேசு என்னை குணமாக்கினார், என் வயிற்றில் இருந்த கட்டி மறைந்து விட்டது, பேச முடியாமல் இருந்த நான் பேசுகிறேன். ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருக்கிறார்களா? அதுதான் முக்கியம். பால் யாங்கிச்சோ ஒரு வைராக்கியமான புத்த மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஜெபிக்க போன ஒரு வெள்ளைக்கார பெண்ணை பார்த்து, வெள்ளைக்காரனாயே வெளியே போய் என்று சொன்னவர். ஆனால் இயேசுவினால் சுகம் பெற்ற பொழுது கொரியாவிலேயே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமான ஒரு மனிதனாக மாறினார். இயேசு சந்திப்பதற்கு வியாதியை ஒரு தருணமாக அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் சுகமாக்கி தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும். எவ்வளவோ பேர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற பின்னதாக அவர்கள் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்பதை மறந்து தங்கள் பழைய வாழ்க்கையிலேயே நீடிக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவ ஜீவியம் செய்யவே இல்லை. இவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. 10 குஷ்டரோகிகளை தேவன் சுகமாக்கினார். ஒருவன் மட்டும் அவரிடத்தில் வந்தான். அவர் கேட்டார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற
9 பேர் எங்கே? இன்றைக்கும் இயேசுவிடம் அற்புதம் பெற்றதிலே ஒருவர் தான் வருகிறார்கள், 9 பேர் எங்கேயோ போய்விடுகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதம் செய்திருக்கலாம். நீ ஒரு பொருத்தனை பண்ணி உபவாசம் பண்ணி அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி அவர் இரக்கப்பட்டு உனக்கு பல காரியங்களை செய்திருக்கலாம். உனக்கு ஒரு திருமணம் நடந்திருக்கலாம். அற்புதமாக உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கலாம். நீ பொருத்தனை பண்ணி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் என் பாவங்களை மன்னித்தார், எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், அவர்தான் உண்மையான தேவன், அவருடைய கட்டளைகளின்படி வாழ்வதே என்னுடைய நோக்கம் என்று சொல்லி நீ இன்றைக்கு ஒரு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது நீ இன்னும் உன் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பழைய வாழ்க்கை பயங்கரமான ஒரு முடிவிற்குள் உன்னை கொண்டு போய்விடும். தேவனை விட்டு உன்னை தூரமாக்கி தேவனுடைய இரக்கங்களுக்கும் கிருபைக்கும் நீ தகுதியற்றவனாக மாறி உன் வாழ்க்கையின் முடிவு நரகத்தில் முடியும். உனக்குள் சமாதானம் இராது, சந்தோஷம் இராது, உன் குடும்பத்திலே உறவுகளும் சரியாய் இராது. ஆகவே நீ தேவனை சந்தித்து அல்லது தேவன் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு இரக்கம் பாராட்டி இருப்பார் என்றால் இன்றைக்கே நீ மனம் திரும்பி இயேசுவே என்னை மன்னியும் என்று கேள். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வார். உன்னை எழுந்து நட என்று சொல்வார். நீ இயேசுவின் பின்னால் நடக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். உன் முடிவு மகிமையானதாக மோட்சத்தில் இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. இயேசு இடைப்படுகிறார், உன்னை தன்னை பின்பற்றி வரும்படி அழைக்கிறார். நீயும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய். பாடுகள் கஷ்டங்கள் ஊடாய் கடந்து சென்றாலும் அவரை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது முடிவிலே கிரீடம் சூட்டப்பட்டு மகிமையான ஒரு வாழ்க்கையை பெற்று நீ மோட்சத்திலே சந்தோஷமாயிருப்பாய். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை. அதனால் தான் இன்றைக்கும் உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறேன், சகோதரனே, நீ வாழ்கிற வாழ்க்கை சரியல்ல. நீ ஏன் மாறக்கூடாது? ஏன் மாறி உத்தமமும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஏன் அனுபவிக்க கூடாது? கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் உன்னை கரம் பிடித்து தன்னோடு இருக்கும்படி அழைத்து செல்வார். அவர் அப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்னுடனே கூட்டிச் செல்வேன் என்று இருக்கிறார். அந்த மகிமையான முடிவு உனக்கு வேண்டுமென்றால் இன்றைக்கு நீ இயேசுவின் பின்னாக நடக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் உம்மிடத்தில் அற்புதத்தை பெற்று மறந்து இன்றைக்கு மறுபடியும் இயேசுவே நான் உமக்கென்று வாழ்வேன் என்று தீர்மானித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து பரிசுத்த ஆவியால் பலப்படுத்தி பின்னாக ஓடி வரும்படி இழுத்துக்கொள்ளும். மகிமையிலே அவர்களை சந்தோஷப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.